அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் அரண் வலியுறுத்தல் குறள் எண் 33. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். என்னென்ன வகைகளில் இயன்ற வழிகளில் எக்காரணத்தாலும் தவறாமல் அறச்செயல்கள் செய்க. Please do the fair acts in as many ways and types without fail for any reason. துடிப்பா எக்காரணம் கொண்டும் தவறாது அறச்செயல்கள் செய்வோம், எல்லா வகையிலும் எல்லா வழிகளிலும். எக்காரணம் கொண்டும் தவறாமல் அறச்செயல் செய்வோம், எல்லா வகையிலும் எல்லா வழிகளிலும். இதற்கு கவிப்பேரசு அவர்கள் கூறியுள்ள உரை, அறத்திற்கு அளவு தேவையில்லை, அவரவருக்கு இயலும் அளவிலெல்லாம் செய்யத்தக்க இடங்களெல்லாம் இடையீடுபடாது அறத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றார். நான் எப்படி பார்க்கிறேன் எது அப்படின்னா, ஒருவனால் அறச்செயல்கள் செய்ய முடியுமா முடியாதா? முடியாது என்று அவன் ஆதரிக்கிறானா? பிச்சைக்காரன் அறச்செயல் செய்ய முடியுமா? திருடன் அறச்செயல் செய்ய முடியுமா? மதுபானம் விற்பவன் அறச்செயல் செய்ய முடியுமா? குடிப்பவன் அறச்செயல் செய்ய முடியுமா? அரசாங்கம் நடத்துபவன் அறச்செயல் செய்ய முடியுமா? மருத்துவர் அறச்செயல் செய்ய முடியுமா? யாராக இருந்தாலும் அறச்செயல் செய்ய முடியும். என்னென்ன அறச்செயல்கள்? பணம் காசு தேவைப்படாத அறச்செயல்கள் என்பது என்னென்ன? உதட்டில் ஒரு சிரிப்பு, எல்லா நகையிலும் முகத்திற்கு இடப்படக்கூடிய எல்லா மேக்கப்களிலும் மிகச்சிறந்த மேக்கப் என்னன்னா இந்த புன் நகை, புன்சிரிப்பு என்னும் புன் நகை. கிண்டல் சிரிப்பு இல்ல, இயல்பான புன்சிரிப்பு, போலியான புன்சிரிப்பு அல்ல. இந்த புன்சிரிப்பு ஒருவன் முகத்தில் இயல்பாக இருக்கும் என்றால் அது ஒரு மிகப்பெரிய அறச்செயல். இன்னைக்கு பல்வேறு தரவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, பல பேர் வாழ்க்கையில சிரிக்கிறதையே மறந்துடுறாங்க. எந்நேரம் கடுகடுன்னு மூஞ்சி. குறிப்பா இந்த பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்க, உதாரணமா எல்லாத்தையும் சொல்லல, சில பேர் அப்படி இருப்பாங்க. நீதிபதி, கலெக்டர், டிஎஸ்பி, டிஐஜி அல்லது உயர்ந்த அலுவலர், அரசியல் தலைவர், அமைச்சர், இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் சில பேர் அந்த பதவிக்கு வந்துட்டதுனாலேயே நம்ம ஒருவேளை வாயை திறந்து கொஞ்சம் சிரிச்சிட்டோம்னா உடனே மற்றவங்க எல்லாம் நம்மகிட்ட உதவி கேட்டு நின்றுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தாலேயே, அப்படிங்கிற ஒரு முன்ஜாக்கிரதையினாலேயே அவங்க சிரிக்கிறதே கிடையாது. அப்படி கிடையாதுங்க. நீங்க சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கலாம், தவறே கிடையாது. பல வேளைகளில் உங்களிடம் கோரிக்கைகளுடன் வரும் மக்களுக்கு அந்த சிரிப்பை கூட ஒரு மருந்தாக அமையும், அவங்க திருப்திப்பட்டு போயிடுவாங்க. சிரிச்சதுனால சில பேர் உங்கள்கிட்ட உதவி கேட்கிறாங்கன்னா அந்த சமயத்தில் உங்களுடைய முகத்தை கராராக வைத்துக் கொண்டு முடியாது என்று சொல்லிவிடலாம். சிரித்துக் கொண்டே கூட முடியாதுன்னு சொல்லிவிடலாம், தவறில்லை. ஆனா சிரிக்கவே மாட்டேன் அந்த பதவிக்கு போனா அப்படின்னு நினைக்கிறது தவறு. அதனால் சிரிப்பு ஒரு மிகப்பெரிய அறச்செயல். அடுத்தது ஒரு மனித நேயம். எந்த ஒரு உயிராக இருந்தாலும் ஒரு துன்பப்படும் பொழுது அதற்கு நம்மால் முடிந்த சிறு உதவியை செய்யும் பொழுது அது மனித நேயம். குறிப்பாக மனிதன் துன்பப்படும் பொழுது நம்ம பெருசா ஒன்றும் செய்ய வேண்டாங்க. நம்ம 2 காதுகளையும் கொடுத்து அவங்க புலம்புறதை நம்ம கேட்டோம்னா போதும், அவங்களுக்கு பாதி பாரம் மனசுல குறைஞ்சு போயிடும். நம்மகிட்ட இருந்து அவங்க எதுவும் தீர்வு எதிர்பார்க்கல. அது அடுத்த படிவம். முதல் லெவல்ல என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற குறையாட்டியா சொல்லணும் அப்படின்னு நம்மகிட்ட சொல்றாங்க. அதை கேட்கறதே ஒரு அறச்செயல். அதற்கு பிறகு ஒரு 4 வார்த்தை ஆறுதலாக எல்லாம் சரியாயிடுங்க, எவ்வளவோ பார்த்துட்டீங்க, பார்க்க மாட்டீங்களா, காலம் மாறிட்டே தான் இருக்கும், இப்படின்னு பொதுப்படையான சில அறிவுரைகள் அல்லது ஆறுதல்கள் சொன்னா கூட அது மிகப்பெரிய அறச்செயல் தான். இன்னும் சில பேர் சில சிக்கல்களுக்கு யோசனை கேட்டு வருவாங்க, அதை சொல்றது கூட ஒரு அரசியல் தான். இது எதுக்காவது பணம் எங்காவது செலவாயிருக்குதா யோசிச்சு பாருங்க. இதுக்கு அடுத்தபடிதான் நீங்க பணம் செலவு பண்ணி செய்யக்கூடிய அரசியல். இதைத்தான் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, நீ எல்லாத்துக்கும் பணம் வேணும் அறச்செயல் செய்யறதுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்காத. நீ பணக்காரன் இல்ல, உங்கள்கிட்ட போதுமான பணம் இல்ல, தனக்கு மிஞ்சிதான் அறச்செயலும் செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. உனக்கு இருக்கிற நேரத்தில் உன்னால் முடிந்த அளவுக்கு இப்படி சிறு சிறு அரசியல்களை எல்லா வகையிலும் நீ செய்தாலும் கூட, எல்லா வழிகளிலும் நீ செய்தாலும் கூட, அதுவே மிகச்சிறந்த வாழ்க்கை, அதுவே அறத்திற்கான அடிப்படையான அளவுகோல் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். இதுக்கு ஒரு பாட்டு. வாழை மரம் பழித்ததில்லை, கனி கொடுக்க மறந்ததா, வான்முகிழும் கற்றதில்லை, மழை பொழிய மறந்ததா, சோலையெல்லாம் கற்றதில்லை, நிழல் கொடுக்க மறந்ததா,
சுதந்திரமாய் பாடி வரும் குயிலும் பாட்டும் படித்ததா? படித்ததனால் அறிவி பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு என்று கண்ணதாசன் இயற்றி KV மகாதேவன் இசையில் படிக்காத மேதை என்ற படத்தில் ராஜேஸ்வரி என்ற அற்புதமான பாடகி பாடிய ஒரு குழந்தை பாடுவதை போன்ற ஒரு பாடல். இந்த பாடல் தான் சொல்லுதுங்க, நீ மிகப்பெரிய அறிவாளியாகவோ மிகப்பெரிய வள்ளலாகவோ நீ நல்லது செய்யறதுக்காக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன் மனதில் அந்த அறச்செயல் செய்ய வேண்டும், நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் போதும் அப்படிங்கறத அந்த பாட்டுன்னு சொல்லுது. மீண்டும் குறள், ஒள்ளும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். நான் சிறக்க தமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷித்திரளி அப்படிங்கிற சார், கலக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கடற்பாளையம். நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.